வணக்கம். நம்ம TNPSC Group 2 2A Prelims 2025க்கான இங்கிலீஷ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கிலீஷில் நம்ம கிராமர் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம். இதான் லாஸ்ட் சாப்டர். இதை நம்ம கடகடன்னு முடிச்சிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட்கான ஒகேபுலரி, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் லாங்குவேஜ் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் டாபிக் நம்ம என்ன சொன்னோம், பங்க்சுவேஷன் மார்க்ஸ் நம்ம சொன்னோம். பங்க்சுவேஷன் மார்க்ஸ் ஏன் நமக்கு தெரியணும், ஏன்னா உங்களோட சென்டென்ஸ்க்கு ஒரு உயிர் கொண்டு வர போகிறது அதுதான். நீங்கள் ராங் பங்க்சுவேஷன்ஸ் போட்டிங்கன்னா உங்களோட சென்டென்ஸோட அர்த்தமே மாறிடும். ஷீ செட் ஷீ வாஸ் நாட் டூயிங் வெல், ஷீ செட் அங்கே ஒரு கமா இல்லை, ஷி வாஸ் நாட் கமா, நாட்க்கு அப்புறம் ஒரு கமா வந்துச்சுன்னா அது எல்லாமே உங்கள் சென்டென்ஸோட அர்த்தமே மாறிடும். ஓகேங்களா? ஸோ அதனால உங்களோட கமாவும் சரி, உங்களோட காலன்ஸும் சரி, உங்களோட கமாவும் உங்கள் காலனும் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதோட ரைட் பிளேஸ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ பேசிக்காக இங்கே நான் கொஞ்சம் தியரி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணுன்றதுனால மட்டும்தான். பட் இதெல்லாம் நீங்கள் வந்து எங்கே யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாம்பிள்ஸில் நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கா, ஸோ நீங்களே என்ன பண்ணணும், ஒரு சென்டென்ஸில் வந்து நீங்கள் அவங்களே நமக்கு கொடுப்பாங்களே நம்ம ப்ராக்டிஸ் சென்டென்சஸில் நம்மளே வந்து இந்த கிரண் புக்கு, இந்த புக்ஸ்லாம் நம்ம இங்கிலீஷ் புக்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா அவனே சொல்லிடுவான். ஜஸ்ட் ஒரு பிளண்ட்டான ஒரு சென்டென்ஸ் இருக்கும். ஸோ அந்த சென்டென்ஸில் நீயே கமா போடு, நீயே எக்ஸ்க்ளமேஷன் போடணும். அப்போ உங்களுக்கு உண்மையாகவே ஆக்சுவலி தெரியாது நிறைய இடத்துல என்ன வரும், எதில் எது சென்டென்ஸு, எது ஆர்டரு, எது எக்ஸ்க்ளமேஷன், எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம பங்க்சுவேஷன்ஸோடவே நம்ம பழகிட்டோம் நம்ம லைஃப்பில். ஸோ அது இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னே நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸில் நம்ம அதிகமாக தப்பு பண்ணுவோம். நீங்கள் எப்போவுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம டென்சஸ்லையுமே சரி, இல்லை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்லையுமே சரி, நம்ம அவ்வளோ தப்பு பண்ணவே மாட்டோம். பிகாஸ் நம்ம அந்த லாங்குவேஜை தினமும் பேசுகிறோம், தினமும் அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம டென்சஸ்க்கு நமக்கு தெரியும், நமக்கு இப்படி தான் தெரியும். பங்க்சுவேஷன்ஸ் நம்ம இதுவரையும் படித்தது, நம்ம எப்போவுமே படிக்கிறது நம்ம ப்ராப்பர் பங்க்சுவேஷன்ஸோடு தான் படிக்கிறோம். கரெக்டாக ஒரு நியூஸ் பேப்பரும் சரி, நம்மளோட ஒரு ஆர்டிகல்ஸும் சரி, ஜியோஸும் சரி, சர்க்குலர்ஸும் சரி, எல்லாமே நம்ம இட் இஸ் ஆல் வெல் பங்க்சுவலைஸ்ட், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இடத்துல பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இல்லாமல் வெறும் ஒரு பிளண்ட்டாக ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து எங்கே எது போடணுன்னே ஆக்சுவலி தெரியாது. நிறைய இடத்துல இங்கே கம்மா வரணுமா, இல்லை இங்கே கம்மா வரக்கூடாதா, இங்கே எக்ஸ்க்ளமேஷன் வரணுமா, நமக்கு தெரியாது சம்டைம்ஸ். ஓகே, ஸோ நமக்கு தெரியாது மீனிங் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸே தெரியாது. மேபி அடுத்த ஒரு 2-3 செகண்ட்ஸில் நமக்கு தெரிஞ்சிடும். அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் வி நோ த லாங்குவேஜ். ஜஸ்ட் பிகாஸ் வி ஹவ் நாட் சீன் இட் வித்தவுட் பங்க்சுவேஷன்ஸ் நம்மளால் ஃபஸ்ட்டே நம்மளால் வந்து கொஞ்சம் ஈஸியாக அது நம்மளால் பார்த்தோன்னே இது தப்பு இது ரைட் நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஒரு 2-3 செகண்ட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம பேசிக்காக நம்ம படிக்கிறோம். ஓகே, ஸோ ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம பீரியட் பார்த்தோம், பீரியட்னா ஃபுல் ஸ்டாப்ன்றது பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கமா. ஸோ கமானா என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் செப்பரேட்ஸ் ஐட்டம்ஸ் இன் அ லிஸ்ட். நம்பர் ஒன்னே அதுதான் லிஸ்ட்டில். ஹீ பாட் பென்ஸ், பென்சில்ஸ், ரப்பர், இரேஸ், ரப்பர், ஷார்ப்னர், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பென்சில்ஸ்னு நீங்கள் அப்படியே போடுவீங்க. பக்கத்தில் கமா போடணும் தானே. அங்கே கமா இல்லைன்னா this is wrong. உங்கள் சென்டென்ஸ் இஸ் அப்சல்யூட்லி ராங். நீங்கள் என்னதான் டென்சஸ் கரெக்டாக யூஸ் பண்ணாலும், வாய்ஸஸ் கரெக்டாக யூஸ் பண்ணாலும், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எல்லாமே சொன்னாலும், அங்கே வந்து உங்களுக்கு அந்த கமாஸ் வச்சு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலன்னா என்ன சொல்ல வரீங்க, இதெல்லாம் ஒரே ஐட்டமா இல்லை தனித்தனி ஐட்டமா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அந்த ஐட்டமை நீங்கள் தனித்தனியாக பிரித்து காட்டணுன்னாலே உங்களுக்கு பிரித்து காட்டுறதுக்கான இம்பார்ட்டண்ட் யார், உங்களோட கமாஸ் தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இடம் எது கமா யூஸ் பண்ணுறதுக்குன்னா பாசஸ். ஓகே, very very important. He said he was not going to do that, instead he is going to do this அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு இதுக்குமே நீங்கள் நடுவில் பிரிக்கிறீங்க. ஸோ அங்கே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இட்ஸ் லைக் யூ ஜஸ்ட் பிரேக்கிங் த சென்டென்ஸோட ஃப்ளோ. கரெக்டாக? ஸோ அங்கே நீங்கள் வந்து கம்மா போடுவீங்க. வித்தின் அ சென்டென்ஸ் or introduces direct speech. நம்ம சொல்லல she said I am going there, she said this flower is beautiful அப்படின்னும் போது, ஸோ டிரெக்ட் ஸ்பீச்லாம் கன்ஃபார்ம்டாக நமக்கு கமாஸ் வந்தே ஆகணும். ஓகே, ஸோ டிரெக்ட் ஸ்பீச்லாம் நமக்கு கன்ஃபார்மாக கமாஸ் வந்தே ஆகணும். ஸோ அங்கெல்லாம் இருக்கும்போது, ஸோ வேர் எவர் யூ பாஸ், wherever you break a sentence but you do not end the sentence. Okay, break வேற end வேற, you're not ending the sentence, you're rather just breaking the sentence. அந்த மாதிரி இடத்துலலாம் you have to use a comma. Okay, got it? Yeah, so இங்கே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, எக்ஸாம்பிள் I bought apples, oranges, bananas. ஸோ ஆரஞ்சஸ் பக்கத்தில் and வர்றதுனால நீங்கள் அங்கே கம்மா போடக்கூடாது, இங்கே தப்பாக கொடுத்துருக்கு. ஸோ ஆரஞ்சஸ் பக்கத்தில் and வருதுன்னா and வெறும் தான் அப்படியே வரும், அங்கே கம்மா வரக்கூடாது. ஓகே, ஸோ கொஸ்டின் மார்க்
மார்க்ஸ்னால் என்ன? கொஷின் மார்க்ஸ் நமக்கே தெரியும். கொஷின் மார்க் வந்து ஒரு கொஷினோட ஒரு சென்டென்ஸோட நடுவுலலாம் வரக்கூடாது. கரெக்டாக? ஒரு எண்டில் தான் வரணும். இப்போ இந்த கமா வந்து நடுவுலலாம் வரலாம். கரெக்ட்? நடுவில் தான் வரும், எண்டில் வராது. ஸோ இங்கே வந்து கொஷின் மார்க்ஸ் வந்து எண்டில் தான் வரும். ஓகே, ஸோ இட் ends an interrogative sentences and indicates a direct question. ஸோ question verbs வந்தால் தான் இது வரும். ஸோ what are you doing? when are you coming? அப்படிதான் I am a good girl போட்டு யாரா கம்மா போடுவாங்க. யாரா இது கொஷின் மார்க் போடுவாங்களா? இல்லை, நோ. only with question verbs உங்களுக்கு வந்து இந்த கொஷின் மார்க்ஸ் வரப்போகுது, வேறு எங்கேயுமே அது வராது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு நோ. ஸோ எங்கே வரணும், எப்படி வரணும், எந்த பிளேஸில் வரணும், இவங்க சென்டென்ஸோட நடுவில் வருவாங்களா, எண்டில் வருவாங்களா உங்களுக்கு தெரியணும். ஃபுல் ஸ்டாப் வந்தாலே ஒரு சென்டென்ஸோட எண்டில் தான் வரும். கரெக்ட்? கொஷின் மார்க்ஸ்னால் சென்டென்ஸோட எண்டில் தான் வரும். பட் இதுவே காலன், செமி காலன்ல அவங்க எண்டில் வருவாங்களா? கிடையாது. கரெக்ட்? அவங்களாம் நடுவில் வருவாங்க. கமாஸ்லாம் கூட நடுவில் தான் வருவாங்க. எக்ஸ்க்ளமேஷன்ஸ் நடுவுலையும் வரல, எண்ட்லேயும் வரல. தட் இஸ் லைக் இட் இஸ் சப்ஜெக்டிவ். அதை நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களும் நடுவில் வர மாட்டாங்க, இவங்களும் எண்டில் தான் வருவாங்க. இப்போ இதுவே நீங்கள் ஒரு அது என்ன சொல்லுவாங்க, இந்த இன்டர்ஜெங்ஷன் சொல்லுவாங்களே, வா வாட் அ நைஸ் திங், பிராவோ, எல்லாம் இதெல்லாம் சொல்லும்போது அங்கே வந்து அந்த எக்ஸ்க்ளமேஷன் வேர்ட்ஸ் பக்கத்தில் இவங்க வரலாம். ஓகே, ஸோ அது இல்லாமல் நீங்கள் சென்டென்சஸாக நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க வந்து எண்டில் தான் வருவாங்க. ஸோ இட் ends an exclamatory or an imperative sentence to express strong emotion. ஓகே, that's amazing, that's beautiful, that's gorgeous இப்போல்லாம் நீங்கள் சொல்லும் போது அங்கே வெறும் நீங்கள் ஃபுல் ஸ்டாப் போட்டிங்கன்னா அது தப்பு. அது இட் இஸ் outrightly wrong. நீங்கள் எக்ஸ்க்ளமேஷன் போட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டு தான் ஆகணும். இல்லாட்டி இட் இஸ் ஜஸ்ட் சென்டென்ஸ் மாதிரி ஆகும். இட் இஸ் நாட் அன் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப காஷியஸாக இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கோலன். ஸோ கோலன் என்ன, அவங்களும் வந்து லிஸ்ட் மாதிரி தான். கோலனும் சரி கமாவும் சரி ஒரு லிஸ்ட் மாதிரி தான். பட் கோலனும் என்னென்னா நீங்கள் ஒரு பேசிக் ஒரு ஹெட் மாதிரி கொடுத்துட்டு அதோட சப் பார்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து என்லிஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இட் இன்ட்ரடியூசஸ் அ லிஸ்ட் ஆர் அ further explanation. Okay, so you have two options. என்னென்ன, take a bus or hire a cab. Okay, so he went to the market to buy some stationery like அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து பென், பென்சில், இரேசர், ஷார்ப்னர்ஸ், இல்லாட்டி பெயிண்ட்டு, ப்ரஷ்னு என்ன வேணால் போடலாம். he went and brought some groceries includingனு போட்டுட்டு நீங்கள் இவங்களெல்லாம் சொல்லலாம். ஸோ நீங்கள் இங்கே ஹைஃபன் இல்லாட்டி இந்த கோலெல்லாம் யூஸ் பண்ணுறதே வந்து மேஜர்லி எதுக்காகனா ஒரு லிஸ்ட் ஆஃப் பொருளை நீங்கள் உள்ளே கொண்டு வர போகிறீங்க. ஸோ கோலன் மீனிங் நீங்கள் அதை தாண்டி ஒரு 4 விஷயம் அதை பற்றி மட்டுமே நீங்கள் பேச போகிறீங்கன்னா that is called colon. Okay, very very important. ஸோ கோலனை நீங்கள் நடுவில் சும்மா வந்து ஒரு சென்டென்ஸ்க்காகவோ இல்லை ஒரு வேறு எதுக்காகவோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அதை வந்து ஒரு லிஸ்ட்டுக்காக மட்டும் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன, செமிகோலன். கோலனா வெறும் 2 டாட்டு, செமிகோலனா ஒரு டாட்டுக்கு ஒரு கமா வரும். கரெக்ட்? ஸோ அது என்ன பண்ண போகிறீங்க, இட் செப்பரேட்ஸ் 2 மெயின் clauses that are closely related. ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் லிஸ்ட் பற்றி பேசுகிறீங்கன்னா அது வந்து கோலன், அது வந்து ஒரே சென்டென்ஸ்லேயே வரும். அங்கே 2 கிளாஸுஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் பற்றி பேசல, 2 பேரை பற்றி பேசுகிறீங்க. ஐ ஹாவ் அ பென், ஐ ஹாவ் அ நோட் புக் அப்படின்னு நீங்கள் பேசும்போது இங்கே வந்து இங்கே 2 பேர் பற்றி பேசுகிறீங்க. ஸோ அப்போனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே 2 பேரையும் நீங்கள் பிரிக்கிறீங்க. கரெக்ட்? ஸோ ஐ டிட் நாட் லைக் தி டிஷ், ஹவெவர் ஐ ஏட் இட் சின்ஸ் ஐ டிட் நாட் வாண்ட் டு வேஸ்ட் இட். புரிஞ்சுதா? ஸோ இங்கே 2 இது இருக்குது, ஒரு மெயின் கிளாஸ், ஒரு சப்பார்டினேட் கிளாஸ், ஒரு 2 மெயின் கிளாஸ், whatever. பட் அங்கே வந்து நீங்கள் 2 பேரையும் நீங்கள் பிரிக்கிறீங்கன்னு சொல்லும் போது நீங்கள் அதை யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஐ டிட் நாட் லைக் தி டிஷ், ஹவெவர் ஐ ஏட் இட் since I did not want to use it. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா however பக்கத்தில் ஒரு கேப் வருது. கரெக்ட்? பிகாஸ் ஒரு சென்டென்ஸில் இட் பிரேக்ஸில் however I ate it அப்படி இல்லை, however I ate it நீங்கள் சொல்லும்போது அப்படி தானே சொல்லுவீங்க. ஸோ உங்களுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் பங்க்சுவேஷன்ஸ் என்னன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு எங்கே பங்க்சுவேட் பண்ணணும்னா அந்த சென்டென்ஸை நீங்கள் சொல்லி பாருங்கள் மைண்டில், உங்களுக்கு அங்கேயே தெரிஞ்சிடும் எங்கே எது வரும். உங்களுக்கு ரூல்ஸ் தெரிஞ்சால் போதும். எங்கே பிரேக் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு கமா. கரெக்ட்? எண்ட் ஆச்சுன்னா அது வந்து ஃபுல் ஸ்டாப். எக்ஸ்க்ளமேஷன்னா அந்த மார்க்கு, கொஷன்னா இந்த மார்க்கு, அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டுன்னா கோலனு. ஓகே, ஸோ இதுவே 2 தனித்தனியாக பிரிக்கிறீங்கன்னா செமிகோலன். ஸோ இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸை ஜஸ்ட் நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எங்கெங்கே அதை பிளேஸ் பண்ணணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அப்போஸ்ட்ரோஃபி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எரர் கரெக்ஷனில் இவங்கள தான் நம்ம பேசிக்காக நிறைய பார்ப்போம். கரெக்டாக? இட் இஸ் மை பென்றது இட்ஸ் மை பென் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இட்ஸுன்றது ஐடிஎஸ்ன்றது இட்ஸுக்கும் தனியாக ஒரு அர்த்தம் இருக்குது, இட் இஸ்ன்னு அதை சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியணும் எங்கே என்ன
நீங்கள் போட போகிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் அந்த கோலன் ஐ மீன் உங்களோட அப்பாஸ்ட்ரஃபி வந்து எதை தான் குறிக்குதுன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, இட்ஸ் அ நைஸ் டே அப்படின்றது இட் மீன்ஸ் தட் இட் இஸ் அ நைஸ் டே. அந்த ஐயை தான் நீங்கள் இது பண்ணுறீங்க, கரெக்டாக? ஸோ எதாவது ஒரு இடத்துல அந்த பர்டிகுலர் வேர்டையோ ஒரு லெட்டரையோ நீங்கள் ஹைட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பதிலாக தான் நீங்கள் அந்த அப்போஸ்ட்ரோஃபி நீங்கள் கொடுக்குறீங்க, கரெக்ட்? ஸோ இது வந்து என்ன இண்டிகேட்ஸ் பொசெஷன் ஆர் ஓனர்ஷிப். ஓகே, இட் இஸ் மை பென் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள், த பென் வாஸ் ஓன் பை ஹிம். ஸோ இப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்க. பட் இதுவே வந்து இருக்கும் போது இட்ஸ் இஸ் பென் அப்படின்னு சொல்லும் போது அங்கே இட் இஸ்ன்றதை நீங்கள் அங்கே ஒரு அப்போஸ்ட்ரோஃபி சொல்கிறீங்க. பிகாஸ் நீங்கள் அந்த பென் பற்றி பேசுகிறீங்க, அது உங்களோட பொசெஷன், கரெக்ட்? ஸோ அப்படி நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு தெரியணும் உங்களை எங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னு. ஓகே, ஐ ஹாவ் சீன் அ மூவி அப்படின்னா யூர் டாக்கிங் அபவுட் யூ இல்லை, யூர் டாக்கிங் அபவுட் தட் மூவி. ஓகே, ஸோ ஐ ஹாவ்ன்றது அங்கே என்ன சொல்கிறீங்க, அந்த ஹாவ்ன்றது அந்த 2 லெட்டரை நீங்கள் மறைச்சிட்டீங்க. ஸோ மறைக்கிற இடத்துல எவ்வளோ பேரை நீங்கள் மறைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் ஒரு இது போடணும். ஐ மீன் எவ்வளோ பேரை மறைச்சாலும் நீங்கள் ஒரே அப்போஸ்ட்ரோஃபி தான் போட போகிறீங்க. அங்கே போட்டுட்டு ஐ ஹாவ்ன்றதை நீங்கள் எத்தனை லெட்டர்ஸ் மறைக்கிறீங்களோ மிச்சம் 2 லெட்டர்ஸாக போட போகிறீங்க. ஓகே, ஐ ஆன் டூயிங் திஸ் அப்படின்னா இட் இஸ் மீனிங் வாட், நீங்கள் AINTன்னு நீங்கள் போட போகிறீங்க. ஐ ஆம் நாட் டூயிங் இட் தான் ஐ ஆன் டூயிங் இட் நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்ட்? ஸோ அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல யாரை மறைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அந்த அப்போஸ்ட்ரோஃபி நீங்கள் போடணும், சரியா? அவ்வளோதான். உங்களுக்கு பேசிக் ரூல் வந்து இவ்வளோ தான். பொசெஷன் ஒரு ஓனர்ஷிப் நீங்கள் சொல்லுவீங்க, இல்லாட்டி அங்கே என்ன நீங்கள் மறைக்கிறீங்களோ அதை நீங்கள் அவங்கள ஃபில் பண்ணுவீங்க. ஓகே, அண்ட் கொட்டேஷன் மார்க்ஸ் என்ன, வெரி சிம்பிள். நீங்கள் யாரையோ ஒருத்தரை நீங்கள் கோட் பண்ணுறீங்க. ஓகே, அது நீங்கள் சொன்னதே கிடையாது, வேறு யாரையோ நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் சென்டென்ஸில். when I was talking to him, I mean when I was talking to the fact and I suddenly remembered that she told me that she is not doing well அப்படின்னா அந்த she is not doing well வந்து அது அவ சொன்னது. ஸோ அதை அப்படியே நீங்கள் கொட்டேஷனில் போட்டிங்கன்னா நீங்கள் அவங்க சொன்னதை அப்படியே நீங்கள் இங்கே சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுவே நீங்கள் இன்டைரக்ட் ஸ்பீச் மாதிரி she is not doing well, she said that she was not doing well நீங்கள் போடுவீங்க. ஸோ அப்போ என்னென்ன பண்ண போகிறீங்க, அங்கே இந்த டென்ஸையே நீங்கள் மாற்றிடுவீங்க. ஸோ நீங்கள் அவங்க சொன்னதை அப்படியே சொல்கிறீங்கன்னா டென்ஸ் மாறாது, அது அப்படியே அந்த டைலாக் அப்படியே வரும். ஃப்யூச்சர்னா ஃப்யூச்சரு, பாஸ்ட்னா பாஸ்ட்டு, ப்ரெசன்ட்னா ப்ரெசன்ட், அது அப்படியே வரும். நீங்கள் இன்டைரக்டாக மாற்றினா தான் வந்து உங்களுக்கு இங்கே டென்ஸ் மாறும். ஓகே, ஸோ கொட்டேஷனில் இருக்கும்போது அவங்க சொன்னது அப்படியே வரும். ஓகே, வேறு எந்த சேஞ்சஸுமே இருக்காது அதில். Got it? Yeah. So it encloses someone's direct speech. So நான் சொன்னேன்ல அவங்களோட direct speech, அவங்க direct context அப்படியே இங்கே வரப்போகுது. So don't go outside, she said. So நீங்கள் அதை எப்படி இன்டெரக்டாக மாற்றுவீங்க, she asked him not to go outside, she ordered him not to go outside. ஸோ இப்படி அது மாறும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து நீங்கள் மாற்றாமல் நீங்கள் அப்படியே கொட்டேஷன்ஸும் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவங்க சொன்னதை நீங்கள் அப்படியே தூக்கி உள்ளே போடுவீங்க, அவ்வளோதான். ஸோ உங்கள் சென்டென்சஸில் அப்படியே இந்த she said don't go அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே மேலே வந்து அது என்ன டோன்ட்டோ ஷுட் நாட்டோ அது என்ன இருக்கோ அது மேலே அப்படியே நீங்கள் அந்த கொட்டேஷன்ஸ் நீங்கள் போடுவீங்க. Got it? Yeah. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேஷ், அந்த ஹைஃபன்னு நம்ம சொல்லுவோம்ல அது. ஸோ அது என்ன பண்ணுறாங்க, அதை நம்ம பேசிக்லி நம்ம அதெல்லாம் போட மாட்டோம். பட் இன்ஃபேக்ட் சம் சென்டென்சஸில் நமக்கு ப்ரொஃபஷனலிசமில் நம்ம காட்டணும்னா நம்ம அதை பண்ணுவோம், கரெக்ட்? ஸோ இட் என்ஹான்சஸ் த ரீடபிலிட்டி அண்ட் கேன் பி யூஸ் இன் த பிளேஸ் ஆஃப் அ கமா ஆர் அ கோலன். நம்ம பார்த்துருப்போம்ல, நீங்கள் லிஸ்ட்டு சொல்கிறீங்கன்னா அங்கே நீங்கள் வந்து கோலன் தான் போடணும்னு அவசியமே இல்லை. நம்ம மோஸ்ட்லி நம்ம கோலன் நம்ம போடவே மாட்டோம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டிங்ஸ்லாம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஹெட்டிங்கில் நம்ம அந்த கோலன் போட்டு ஹைஃபன் போடுவோம். பட் உள்ளெல்லாம் நீங்கள் பேசும்போது இட் வாஸ் யூஆர் டாக்கிங் அபவுட் த 4 seasons, ஹைஃபன் போட்டுட்டு யூ டாக் அபவுட் த 4 seasons, சம்மர், வின்டர், whatever, மிச்சம் 2 சீசன் நீங்கள் அப்படியே போடுறீங்க. அப்படின்னா நீங்கள் அங்கே கோலன் போட்டாலும் கரெக்டா, அதே இடத்துல நீங்கள் ஹைஃபன் போட்டாலும் கரெக்டா. எனிவே இட் ஜஸ்ட் மீன்ஸ் தட் நீங்கள் ஒரு பர்டிகுலர் பற்றி ஒரு 4-5 விஷயம் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஷீ டாக்ட் அபவுட் த ஹீரோ ஹூ இஸ் ஸ்மார்ட் அப்படின்லாம் சொல்லும்போது ஹூ வாஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க தான் அந்த ஹைஃபனுக்கு பதிலாக. ஓகே, ஹைஃபன் போட்டுட்டு திருப்பி ஹூ வாஸ்ன்னு சொல்லக்கூடாது. இந்த ஹைஃபன் போட்டால் நீங்கள் இந்த ஹூ வாஸ் சொல்லாமல் நீங்கள் அப்படியே அந்த 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதலாம். பட் ஹைஃபன் போடலைன்னா நீங்கள் இந்த ஹூ வாஸ்ன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ மீனிங் யூ ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் ஒன் பர்டிகுலர் திங் ஆர் எ பர்சன் ஆர் சம் அதர் thing randomly and you're going to enlist a few attributes about that particular person or a thing. அவ்வளோதான் ரீசன். ஓகே, got it? yeah. நெக்ஸ்ட் ஹைஃபன் பார்த்தீங்கன்னா இட் ஜாயின்ஸ். ஸோ இங்கே டேஷ் வேறு ஹைஃபன் வேறுங்க. ஸோ ஹைஃபன் என்னென்னா ஜாயின்ஸ் 2 or more words that come before the noun and modify it. ஸோ இப்போ என்னென்னா ஹைஃபன் வந்து நம்ம பொதுவாக நம்ம யூஸ்வலி ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றாவே போட்டு பழகியாச்சு, ஒரே கோடாக ரொம்ப இழுத்துட்டு இருக்கோம். பட் அப்படி பொதுவாக நம்ம அது பண்ணும்போது அவங்கள டேஷ்ன்னு சொல்கிறாங்க. ஹைஃபன் வந்து இப்போ நடுவில் வராங்கல்ல எங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ வந்து வாஷிங் மிஷின் இல்லாட்டி நடுவில் எதுனா சின்னதாக வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது
ஒரே வேர்டை அவங்க சின்ன சின்னதாக பிரிக்கும் போது அவங்களுக்குள்ள நடுவில் வரது பேர் தான் ஹைஃபன்னு சொல்கிறாங்க. நீங்கள் லிஸ்ட் பண்ணும்போது நம்ம அதை பார்த்தோமே, அந்த லிஸ்ட் பண்ணும்போது அந்த டேஷை நம்ம டேஷாக தான் சொல்கிறோம், அது பேர் ஹைஃபன் இல்லைங்களா? ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது வந்து நடுவில் வர்றது நீங்கள் ஹைஃபன்னு சொல்ல போகிறீங்க. ஓகே, ஸோ ப்ராக்கெட்ஸ்னால் என்ன? இது வந்து என்னென்னா இட் ஷோஸ் அடிஷ்னல் ஆர் நான் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன். எக்ஸாக்ட்லி அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா, நீங்கள் உங்களோட இதெல்லாம் ஏன் நம்ம இவ்வளோ பேசுகிறோன்னா, உங்களோட சென்டென்ஸ் கரெக்ஷனில் இதெல்லாம் தான் வரும். சும்மா ரேண்டமாக ஒரு சென்டென்ஸை கொடுத்து நீ மாற்று, நீ உள்ளே போடு, இந்த கமா போடு, இதை போடு, அதை போடுனா நமக்கு தெரியணும் எது கரெக்டுன்னு. 4 ஆப்ஷன்லையுமே சுற்றி இதே மாதிரி தான் கொடுப்பாங்க. கமா வந்து இந்த இடத்துல அந்த இடத்துல மாற்றி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ரூல்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து உங்களால் கரெக்டாக நீங்கள் வந்து குயிக்காக அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இப்போ எங்கன்னா ப்ராக்கெட்ஸ்னால் நமக்கு தெரியும்ல, she is a well proclaimed doctor who is from Chennaiனா அந்த சென்னை நமக்கு அவசியம் இல்லை, அவங்க அதை பற்றி பேசலை அந்த சென்டென்ஸ்லாம், அவங்க அதை அங்கே ப்ராக்கெட்டில் போட்டுருவாங்க. ஓகே, her mother is an engineer அப்படின்னு சொல்கிறாங்கன்னா settled in Africa அப்படின்னு போட்டாங்க, that is again not important அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ that is not the focus of the sentence. அவங்க மதர் ஒரு இன்ஜினியர், அதுதான் ஃபோக்கஸ். அவங்க ஆஃப்ரிக்காவில் இருந்தாங்கன்னா அமெரிக்காவில் இருந்தாங்கன்னா அது அவங்களோட இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல அவங்க வந்து அதை ப்ராக்கெட்டில் போட்டுருவாங்க. அது தேவை இல்லைன்னு கிடையாது, பட் அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, அதை தான் அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பங்க்சுவேஷனில் கேபிட்டல் லெட்டர்ஸ் பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. பிகாஸ் நிறைய பேர் சென்டென்ஸ் கரெக்ஷனில் பண்ணுற நிறைய தப்பில் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான தப்பு, கேபிட்டல் லெட்டர்ஸ். யாரை எங்கே கேபிட்டல் போடணுன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அது நீங்கள் சென்டென்ஸ் கரெக்ஷன் விட்டுருங்களேன், நீங்கள் சாதா ஒரு லெட்டர் எழுத சொல்லுங்கள். இப்போ இருக்கிற பசங்களுக்கு, இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், எனிபடி ஃபார் தட் மேட்டர், நம்ம லெட்டர்லாம் எழுதவே இல்லைல்ல. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இமெயில் போயிட்டோம். ஸோ இமெயிலெலாம் போகும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம அழகாக வந்து நமக்கு இப்போ வந்து நமக்கு ரொம்ப we are all so blessed, we have this Google correction or AI இருக்குது, மீட்டா இருக்குது, they are doing so wonderfully that நம்ம யோசிக்கவே வேண்டாம். ரைட் அ லெட்டர் டு பாஸ் ஆஸ்கிங் ஃபார் லீவ்னா அதுவே ஒரு லெட்டர் கொண்டு வருது. பட் ஆனாலுமே நம்மளே எழுத சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்னால் நமக்கு தெரியணும் எங்கே நம்ம வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும், எங்கே வந்து நம்ம பாசஸ் வைக்கணும், எங்கே நம்ம கொஷின் மார்க்ஸ் போடணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சென்டென்ஸ் நடுவில் அவங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் நாட் ரைட். அது அப்படி பண்ணக்கூடாது. ஷி வாஸ் கோயிங் டு த பெட்ரூம்னா அவங்க சொல்லணும்னு நினைக்கிறது அவங்க அந்த ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ பெட்ரூமை அவங்க கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் ராங். யூ ஷுட் நாட் டூ தேட். ஓகே, ஸோ எதுக்கு கேபிட்டலைஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ வி யூஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட். நமக்கு என்ன தெரியும், ஃபார் த பிகினிங் ஆஃப் த இது. அப்படி இல்லாட்டி ஸோ ஃபார் எனி ப்ராப்பர் நவுன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ எங்கே போக போகிறீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு ஊர் பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு நாடு பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணி தான் சொல்லுவோம். ஐ வாஸ் பார்ன் இன் சென்னைனா யாரும் சென்னையை ஸ்மால் சின்ன லெட்டர் சி வச்சு எழுத மாட்டாங்களே. தட் இஸ் ராங். ஐ வென்ட் டு மதுரை, ஐ வென்ட் டு ட்ரிச்சினா அதெல்லாமே ப்ராப்பர் நவுன். ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் மேலே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் பண்ணி தான் எழுதணும். ஓகே, ஸோ வி வென்ட் டு ஃப்ரான்ஸ் லாஸ்ட் சம்மர், வி வர் ரியலி சர்ப்ரைஸ் தட் இட் வாஸ் ஸோ ஈஸி டு ட்ராவல் ஆன் த மோட்டர்வேஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ எந்தெந்த இடம் பற்றி பேசுகிறீங்க அவங்களெல்லாம் நீங்கள் அது இம்பார்ட்டண்ட்டாக இது பண்ணுவீங்க. இல்லாட்டி ஏதோ ஒரு இவெண்ட் பற்றி பேசுகிறீங்க, த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் சமிட் ஹேப்பன்ட் ஹியர், த ஒலிம்பிக்ஸ் ஹேப்பன்ட் ஹியர், த ஸ்போர்ட்ஸ் டே ஹேப்பன்ட் ஹியர், த ஆனுவல் டே ஹேப்பன்ட் ஹியர், இதெல்லாம் வந்து இவெண்ட்டோட பேர். கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது அதாவது த இவெண்ட் ஹேப்பன்ட் ஹியர்னா வெறும் இவெண்ட்டுன்னு நீங்கள் போட்டுடலாம். அந்த இவெண்ட்டோட பேரை நீங்கள் போடுறீங்க. ஸோ த கான்சர்ட் ஹேப்பன் இன் மெரினா பீச்னா அங்கே வந்து கான்சர்ட் பெரிய சி வராது. தட் இஸ் ராங். ஓகே, பட் நீங்கள் அந்த கான்சர்ட்க்குன்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் வேறு எனி கான்சர்ட், அந்த பேர் ஆஃப் த கான்சர்ட் நீங்கள் போடுறீங்கன்னா அப்போது நீங்கள் யூஆர் டாக்கிங் அபவுட் that particular proper noun. Okay, so அந்த இடத்துல you have to capitalize the first letters. Okay, so the football world cup takes place every 4 years. நீங்க ஏன் football world cup நீங்க ஏன் சின்ன லெட்டர்ஸ்ல போடல? Because it is the name of the event. கரெக்டா? So it is not just it's not just an event. கரெக்ட்டுங்களா? வேர்ல்ட் கப்ன்றது 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் நடக்கும். நீங்கள் வாரம் விளையாடுற கேம் பேர் வேர்ல்ட் கப் கிடையாது. கரெக்டா? நீங்கள் வாரம் நீங்கள் நிறைய காம்படிஷன் நடக்கலாம். ஸோ த ஃபுட்பால் காம்படிஷன் வச்சுக்கோங்களேன். த ஃபுட்பால் காம்படிஷன் ஹேப்பன்ஸ் இன் மை காலேஜ் எவ்ரி டேனா அந்த இடத்துல FOCO கேபிட்டல் வராது. காட் இட்? யா, பட் you are talking about the annual day in which the football is happening.
the sports day in which the football is happening, the World Cup in which the football is happening. அப்படின்னா you're talking about that one particular event only. So football competition வாரம் நடக்கிறது, டெய்லி நடக்கிறதுனா that is not the name of the event, it's just the event. But World Cup or Olympics, so it's the name of the event. So அப்படின்னும் போது அவங்கள நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணி தான் ஆகணும். Olympics is happening, Nobel Prize Award is being given. So Nobel Prize winnersலாம் நீங்கள் என்ன வந்து சின்ன லெட்டரில் போடுறது இல்லையே. சாகித்ய அகாடமி அவார்ட் வின்னர் நீங்கள் சின்ன லெட்டரில் போடுறது இல்லையே. கரெக்டாக பத்மபூஷன், பாரத் ரத்னா இந்த மாதிரி அவார்ட்ஸு நீங்கள் சின்ன லெட்டரில் போடுறதே இல்லையே. கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இவங்களெல்லாம் நீங்கள் வந்து கேபிட்டலைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் வில் பி ஹெல்ட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா இன் 2006. இட் வாஸ் ஹெல்ட் இன் ஜெர்மனி. ஸோ இங்கே பாருங்கள், சவுத் ஆஃப்ரிக்கா, ஜெர்மனி, இவங்க எல்லாருமே ப்ராப்பர் நவுன்ஸ். இவங்கெல்லாம் ஒரு ஊர், ஒரு நாடு. ஸோ இவங்க எல்லாரையுமே நீங்கள் வந்து அப்படி கேபிட்டலைஸ் தான் பண்ணணும். ஊர் நாடுன்னு இல்லை, டிஸ்ட்ரிக்ட்ஸ், தெரு எல்லாமே நீங்கள் வந்து ஐ லிவ் இன் ரோஜா ஸ்ட்ரீட், ஐ லிவ் இன் பிருந்தாவன் நகர், ஐ லிவ் இன் குர்மகரன் நகர், வாட் எவர் இட் இஸ், அந்த இடத்துக்கு நீங்கள் பேர் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவங்கள நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணி தான் ஆகணும். ஐ லிவ் பை த பீச், ஐ லிவ் பிஹைண்ட் த பார்க் அப்படின்னா யூ ஜஸ்ட் லிவ் சம்வேர் தேர். ஓகேங்களா? எங்கே நீங்கள் சொல்லலை. ஓகே, ஐ லிவ் இன் த பார்க் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஐ லிவ் பிஹைண்ட் த பார்க் அப்படின்னா அங்கே கேபிட்டலைஸ் ஆகாது. Okay, so you're not referring to any proper nouns in that particular place. Correct? So you're not referring to any particular place, ange, correct? So if you're saying that I live in this street, I live in this area, I live in Anna Nagar, I live in Coimbatore, I live in T Nagar, I live in Madurai, I live in Coimbatore, I live in Trichy, in the mari any particular exact place you're referring to, ange vandu neenga capitalize panni da aganum. I am going to T Nagar, I am going to Anna Nagar, I am going to Saukarpet. இந்த மாதிரி ஒரு ஏரியா பற்றி பேசுகிறீங்கன்னா அந்த ஏரியா பேர் எல்லாமே கேபிட்டலைஸ் தான் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ எனி ப்ராப்பர் நவுன்னா என்ன, த நேம் ஆஃப் தட் பர்டிகுலர் பிளேஸ், ஒரு திங், ஒரு பர்சன். ஸோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து இப்படி தான் நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ ப்ராப்பர் நவுன்ஸ் இன்க்ளூட்ஸ் பர்சனல் நேம்ஸ் இன்க்ளூடிங் டைட்டில்ஸ், nationalities, languages, days of the week, months of the year, public holidays, as well as geographical places. பாருங்க, இவங்க எல்லாருமே. ஸோ நம்ம என்ன இவ்வளோ நேரம் பார்த்தோம், நம்ம நேம்ஸ், பிளேசஸ் மட்டும்தான் பார்த்தோம். இங்கே இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்கிறாங்க, நேம்ஸ் ஆஃப் த டே, ஐ மீன் த மந்த்ஸ் ஆஃப் த இயர், இது கூட சொல்கிறாங்களே. ஷி வாஸ் பார்ன் ஆன் ஜூலை, கரெக்ட்? ஐ மீன் ஷி வாஸ் பார்ன் இன் ஜூலைன்னு சொல்லுவோம்ல. தட்ஸ் ஆல்சோ வெரி ரைட். இல்லை, நம்ம ஜூலைலாம் நம்ம சின்ன லெட்டரில் எழுதுறது இல்லையே. ஸோ டேஸ்ன்னு நம்ம சொல்கிறதும் சரி, மந்த்ஸ்ன்னு சொல்கிறதும் சரி, இவங்க எல்லாருமே கூட நம்ம வந்து கேபிட்டலைஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஐ மீன் she was not present here in this college on Monday. ஸோ மண்டேவை நம்ம சின்ன லெட்டரில் போடுறதே இல்லையே. கரெக்டில்? ஸோ அதனால டேஸும் சரி, மந்த்ஸும் சரி, அதுவுமே வந்து நமக்கு வந்து கேபிட்டலைஸ் பண்ணி தான் இவங்க நம்ம கொடுக்குறாங்க. அண்ட் நேஷ்னலைட்ஸ், அண்ட் ஷீ இஸ் அ ஃப்ரெஞ்ச் பர்சன், ஷீ இஸ் அன் அமெரிக்கன், ஷீ இஸ் அன் இரானியன் விமன், அதுதான் நேஷ்னலைட்ஸ். அதுவுமே நம்ம வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர் தானே சொல்கிறோம். ஹீ இஸ் அன் இந்தியனை நம்ம சின்ன போடுறது இல்லையே. கரெக்டா? ஸோ அதனால ஷீ இஸ் ஸ்ரீலங்கன் அம்பாசிடர், அங்கேயுமே நம்ம பெரிய எஸ் தானே போடுறோம். ஸோ அங்கேயுமே வந்து நம்ம கேபிட்டலைஸ் தான் பண்ணுறோம். ஸோ இதுவும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தெரியணும். என்னென்ன தெரியணும்? பர்சனல் நேம்ஸ் தெரியணும், தட் வி ஆல் நோ. அண்ட் நேஷ்னலைட்ஸ் தெரியணும், தட் ஷுட் also be known. Languages, she speaks Malayalam, she speaks Tamil, she speaks Hindi. So இவங்கெல்லாம் languages, இந்த languages பற்றி பேசும்போது இவங்க இப்படி தான் கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் டேஸ் ஆஃப் த வீக் அண்ட் மந்த்ஸ் ஆஃப் த இயர், அப்புறம் பப்ளிக் ஹாலிடேஸ். வெரி குட்ல, பிகாஸ் ரிப்பப்ளிக் டே இஸ் ஆன் Jan 26னா ரிப்பப்ளிக் டே நம்ம சின்ன லெட்டரில் கொடுக்கறது இல்லையே. கரெக்ட்? ஸோ இது மாதிரி பப்ளிக் ஹாலிடேஸ் கூட நம்ம வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் பண்ணுறோம். அண்ட் ஜியாகிரபிக்கல் பிளேஸ் நம்ம பார்த்தோம், எந்த ஊர், எந்த ஸ்ட்ரீட்டு, ஸோ இவங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ். ஓகே, ஸோ இது நமக்கு தெரியணும். ஸோ இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ தே ஆர் பிளானிங் அ லாங் ஹாலிடே இன் நியூசிலாண்ட். பார்த்தீங்களா? ஸோ நியூசிலான்றது ஒரு ஊர், கரெக்டாக? ஐ மீன் ஒரு நாடு. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஸோ அவங்க ரெண்டு பேரையுமே வந்து நம்ம கேபிட்டலில் தான் போடுறோம். இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் யூவை மட்டும் கேபிட்டல் போட்டு ஸ்டேட்ஸ் அவங்களாம் சின்னதுலையே போடுறோம். இல்லை, அவங்க ஊர் எவ்வளோ இதுவாக இருந்தாலும் எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர் தான். அதில் எவ்வளோ பார்ட்ஸ் இருந்தாலுமே எல்லாமே வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் நம்ம போடுறோம். ஓகே, அண்ட் கேன் ஷீ ஸ்பீக் ஜாப்பனீஸ்? ஸோ இங்கே பாருங்கள், லாங்குவேஜஸில் நம்ம என்ன சொன்னோம், அவங்களும் கூட கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் வருவாங்க. டு யூ ஸ்பீக் மலையாளம், டு யூ ஸ்பீக் ஹிந்தி, டு யூ ஸ்பீக் சான்ஸ்கிரிட், டு யூ ஸ்பீக் தமிழ்? ஓகே, ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸ் கூட இவங்களுக்கு வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் வருது. ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த நெக்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் த குரூப் வில் டேக் பிளேஸ் ஆன் Thursday. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், டேஸும் சரி,
மந்த்தும் சரி 2 பேருமே கேபிட்டலில் தான் வருவாங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே ஐ எம் நாட் கம்மிங் ஆன் மண்டே, ஷி இஸ் நாட் கம்மிங் ஆன் டியூஸ்டே, எல்லாருமே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் வராங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் பிளான்ஸ் யூ ஹேவ் ஃபார் த சைனீஸ் நியூ இயர். ஸோ இட்ஸ் அன் இவெண்ட், கரெக்டுங்களா? இட்ஸ் அன் இவெண்ட், இட்ஸ் அ ஹாலிடே மாதிரி. ஸோ அது பர்டிகுலராக நீங்கள் பேசும்போது நீங்கள் அவங்கள வந்து தமிழ் நியூ இயரோ எனி நியூ இயர் ஃபார் தட் மேட்டர், அந்த ஃபுல் ஈவெண்ட்டை வந்து அதோட எல்லா பார்ட்டுமே நீங்கள் கேபிட்டலில் தான் போடுறீங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும் கேபிட்டல் இல்லை, அப்புறம் மற்ற வேர்ட்ஸ்லாம் ஸ்மால் இல்லை, அந்த வேர்டோட எல்லா பார்ட்ஸுமே வந்து நீங்கள் கேபிட்டலில் தான் நீங்கள் போடுறீங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், டாக்டர் டேவிட் ஜேம்ஸ் இஸ் த கன்சல்டன்ட் at the Leeds City Hospital. ஸோ இங்கே என்னென்ன இருக்குது, எவ்வளோ இடத்துல இருக்குது பாருங்கள். டாக்டர்ன்றது ஒரு டைட்டில். ஸோ டைட்டில்னால் நம்ம கேபிட்டலில் தான் போடணும், கரெக்டாக? பேசிக். நெக்ஸ்ட் பேர் என்ன, டேவிட் ஜேம்ஸ். அவர் பேர் வெறும் டேவிட், ஐ மீன் ரெண்டு வேர்டு இருக்குன்னா வெறும் ஃபஸ்ட் வேர்டுக்கு தான் நான் கேபிட்டலில் போடுவேன், அடுத்து நான் கேபிட்டலில் போட மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அவங்க பேரில் எத்தனை பார்ட்ஸ் இருந்தாலும், ஃபர்ஸ்ட் நேம், மீடியன் நேம், லாஸ்ட் நேம் எத்தனை இருந்தாலும் எல்லாமே நீங்கள் கேபிட்டலைஸ் தான் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் அ நேம் ஆஃப் அ பர்சன். ஸோ நீங்கள் கேபிட்டலைஸ் தான் பண்ணணும். ஓகே, ஸோ அது நீங்கள் போடுவீங்க. ஸோ அவங்க என்னவா இருக்காங்க, கன்சல்டண்ட்டாக இருக்காங்க. அதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுறோமா? இல்லை. தட் இஸ் நாட் த நேம் ஆஃப் த பர்சன், ஒரு அனிமல், ஒரு திங், நத்திங். அது அவங்களோட வேலை, தட்ஸ். ஸோ அவங்க அப்படியே தான் நீங்கள் போடுறீங்க. ஆனால் எங்கே இருக்காங்க, அந்த பர்டிகுலர் இதில் இருக்காங்க. ஸோ அட் அ ஹாஸ்பிட்டல்னா அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் பேரே கொடுக்கலன்னா அங்கே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கேபிட்டல் போடக்கூடாது. பட் அந்த ஹாஸ்பிட்டல் பேரே கொடுத்துட்டாங்கன்னா அப்போது நீங்கள் கேபிட்டல் பண்ணணும். பிகாஸ் இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். ஓகே, ஸோ ஷீ ஒர்க்ஸ் அட் அ ஹாஸ்பிட்டல்னா வெறும் ஹாஸ்பிட்டல் நீங்கள் பேசுகிறீங்க, அப்போ வெறும் ஹாஸ்பிட்டல் பற்றி நீங்கள் பேசும்போது தட் இஸ் நாட் அ ப்ராப்பர் நவுன். தட்ஸ் அ நவுன், பட் இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் நவுன் பிகாஸ் த நேம் இஸ் நாட் கிவன் தேர். ஓகே, ஸோ அங்கே நீங்கள் அவங்கள அப்படியே தான் பிளேஸ் பண்ணுவீங்க, அங்கே நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ண மாட்டேங்க. பட் இதுவே அந்த ஹாஸ்பிட்டலோட பேர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே கேபிட்டலைஸ் பண்ணணும். ஷீ கோஸ் டு ஸ்கூல் எவ்ரி டே, ஷீ கோஸ் டு ஆஃபீஸ் எவ்ரி டேனா நம்ம ஆஃபீஸு, ஸ்கூல் அதெல்லாம் வந்து கேபிட்டலைஸாக பண்ணுறோம். No, you don't do that. But she works at TCS, she works at Infosys, she works at Cognizant, she works at HDFC அப்படின்னும் போது அந்த எல்லா இடத்துலையுமே அந்த ஆஃபீஸ் இல்லை, அந்த ஆஃபீஸோட பேர். ஸோ பேருன்னா நம்ம என்ன சொன்னால் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் என்ன பண்ணணும், அதை கேபிட்டல் பண்ணணும். கோட்டக் மஹிந்திரா பேங்க் கேபிட்டல், ஹெச்டிஎஃப்சி கேபிட்டல், ஷி ஒர்க்ஸ் அட் ஐசிஐசிஐ கேபிட்டல், ஷி கோஸ் டு டிஜி வைஷ்ணவ் காலேஜ் கேபிட்டல், ஷி கோஸ் டு எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் கேபிட்டல். இவங்க எல்லாரையுமே நீங்கள் கேபிட்டல் பண்ணி தான் ஆகணும். ஷி கோஸ் டு காலேஜ்னா அப்போ காலேஜை நீங்கள் கேபிட்டல் பண்ணக்கூடாது. காலேஜ் பேர் கொடுத்தாங்கன்னா அவங்கள நீங்கள் கேபிட்டல் பண்ணணும். Got it? Yeah. So next வந்து we use capital letters for the titles of the books, for the magazines, newspapers, plays and music. இதெல்லாம் கூடமே இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ என்னென்ன பண்ணுறாங்க, நம்ம இவ்வளோ நேரம் நம்ம யாரெல்லாம் கேபிட்டல் பண்ணோன்னு பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம்னா நேம்ஸ் பார்த்தோம், நேஷ்னலைட்ஸ் பார்த்தோம், லாங்குவேஜஸ் பார்த்தோம், ஜியாகிரபிக்கல் பிளேசஸ் பார்த்தோம், டேட்டு மந்த்து நம்ம பார்த்தோம். இப்போ என்னென்ன சொல்கிறாங்க, இப்போ என்னென்னலாம் கேபிட்டலைஸ் பண்ணோன்னு சொல்கிறாங்க, புக்கு, மேகசினு, ப்ளே, நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே கேபிட்டலைஸ் பண்ணணும். கரெக்ட் தானே? நம்ம வந்து பாரதியார் ஒர்க்ட் இன் ஸ்வதேசி மித்ரன் அப்படின்னா நம்ம ஸ்வதேசி மித்ரன் நம்ம கேபிட்டலில் தானே போடுறோம். கரெக்ட். He founded this journal, he founded India, he founded Annie Besant found the New India, Commonwealth இப்படிலாம் சொல்லும் போது எல்லா நியூஸ் பேப்பர்ஸ் பற்றி, மேகசின்ஸ் பற்றி பேசும்போது நம்ம அவங்களை கேபிட்டலைஸ் தானே பண்ணுறோம். கரெக்ட் தானே? ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணணும். யார் நியூஸ் பேப்பரு, மேகசினு, வீக்லி எடிஷன்ஸ், whatever, and he worked in this play and he worked in this music. ஸோ இவங்க எல்லாரையுமே நீங்கள் கேபிட்டலைஸ் தான் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆலிவர் இஸ் a musical band. It's a musical based on the novel Oliver Twist by Charles Dickens. ஸோ இங்கே எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்கள். ஆலிவர்ன்றது ஒரு மியூசிக்கோட பேர். ஓகேவா? அது ஒரு ஆல்பமோட பேர். ஸோ ஆல்பமோட பேர்னால் அங்கே நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணுறீங்க பிகாஸ் இட்ஸ் அகைன் அ ப்ராப்பர் நவுன். Number 1 முடிஞ்சுதா? On the novel Oliver Twist, again it is a proper noun, correct? Okay, so again it's a proper noun. அந்த book, it is based on a book அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த புக்கை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. அந்த புக்கோட பேரே அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதானே நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே ஆலிவர் ட்விஸ்ட்னு அந்த புக்கு பேரே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து அவங்களை கேபிட்டலைஸ் பண்ணுறீங்க. பேஸ்ட் ஆன் த புக் ஆலிவர் ட்விஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணுறீங்க. பை சார்ல்ஸ் டிக்கன்ஸ், அகைன் இட்ஸ் அ ப்ராப்பர் நவுன். பை அண்ட் ஆத்தர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ண வேண்டாம். பட் இவங்க ஆத்தர் பேரே கொடுத்துட்டாங்களே, ஸோ நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இனிமேல் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இந்த பங்க்சுவேஷன்ஸில். நம்ம அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.